ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. மார்ஸ் மீடியா நேயர்களே, அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். பார்வதி பரமேஸ்வரரின் அருளோடும் நவகிரகங்களின் துணையோடும் இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று நாம பார்ப்போம். 12 மார்ச் 2026 வியாழக்கிழமை. விசுவாவசு வருடம். மாசி மாதம் 28ஆம் நாள். திதி நவமி. நட்சத்திரம் மூலம். இரவு 12:43 மணி வரை. பிறகு பூராடம். யோகம் சித்தி காலை 9:58 மணி வரை. அதன்பின் வியதிபாதம். கரணம் சைத்துளை மாலை 5:27 மணி வரை. பிறகு கரசை. நல்ல நேரம் காலை 10:30 மணி முதல் 11:30 மணி வரை. பகல் 12:30 மணி முதல் 1:30 மணி வரை. ராகுகாலம் பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை. யமகண்டம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. குளிகை காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. சூலம் தெற்கு. பரிகாரம் தைலம். சூரியனின் ஒளி எல்லா இருளையும் அகற்றுவது போல நவகிரகங்களின் அருள் உங்கள் வாழ்க்கையிலிருந்து தடைகளை அகற்றி அதிர்ஷ்டத்தின் ஒளி பரவட்டும். ஓம் நமோ நாராயணா. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மேஷராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான் காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மஹே விக்னஹஸ்தாய தீமஹி தன்னோ பௌம பிரசோதயாத். அன்பான மேஷராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு கடந்த 2 நாளா இருந்த தடைகள் எல்லாம் விலகி ஒரு புது வேகம் பிடக்கிற நாளுங்க. மனசுல இருந்த சின்ன சின்ன பயம் குழப்பம் எல்லாம் காத்துல பறந்துடும். ரொம்ப நாளா இழுபறியா இருந்த ஒரு அரசாங்க வேலை இன்னைக்கு தடங்கள் இல்லாம சுலபமா முடிஞ்சிடும். முக்கியமான மனிதர்களோட சந்திப்பு கிடைச்சு அதனால உங்களுக்கு பெரிய லாபமும் தேடி வரும். வியாபாரத்துல இன்னைக்கு நீங்க தொட்டதெல்லாம் துளங்கும். புதுசா வாடிக்கையாளர்கள் வருவாங்க, லாபமும் நல்லா இருக்கும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு வேலை செய்யும் இடத்துல நல்ல மரியாதையும் மேலதிகாரிகளோட பாராட்டும் கிடைக்கும். உங்க திறமையை நிரூபிக்க ஒரு சூப்பரான வாய்ப்பு இன்னைக்கு உங்களை தேடி வரப்போகுது. பணவரவு ரொம்ப தாராளமா இருக்கிறதால வீட்டுக்கு தேவையான பொருட்களை சந்தோஷமா வாங்குவீங்க. குடும்பத்துல இன்னைக்கு ரொம்ப அமைதியான அன்பான சூழல் இருக்கும். வாழ்க்கை துணையோட வெளியில ஒரு சின்ன பயணம் போயிட்டு வர்றதுக்கு திட்டம் போடுவீங்க. அது மனசுக்கு ரொம்ப இதமா இருக்கும். பிள்ளைகள் உங்க பேச்ச கேட்டு நடந்து பெருமை தேடி தருவாங்க. ஆரோக்கியம் ரொம்ப சிறப்பா இருக்கும். பழைய உடல் சோர்வு எல்லாம் நீங்கி உடம்புல ஒரு புது எனர்ஜி பிறக்கும். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் தட்சிணாமூர்த்தி. அதிர்ஷ்ட நிறம் வெளிர் மஞ்சள். அதிர்ஷ்ட எண்கள் 3, 9. ரிஷபராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான் காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே தனுர் அஸ்தாய தீமஹி தன்னு சுக்ர பிரசோதயாத். அன்பான ரிஷபராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு முழுமையா சந்திராஷ்டமம் இருக்கிற நாளுங்க. அதனால காலையில எழுந்ததிலிருந்து ராத்திரி தூங்குற வரைக்கும் நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். எந்த ஒரு புது முயற்சியும் இன்னைக்கு பண்ண வேண்டாம். முக்கியமா யார்கிட்டையும் அனாவசியமா வாக்குவாதம் செய்யாதீங்க. அமைதியா இருக்கிறது தான் இன்னைக்கு உங்களுக்கு பெரிய பலமே. முக்கியமான முடிவுகள் எடுக்கிறத நாளைக்கு தள்ளி போடுறது ரொம்ப நல்லது. வியாபாரத்துல இன்னைக்கு புதுசா எந்த முதலீடும் செய்யக்கூடாது. இருக்கிறத அப்படியே மெயின்டைன் பண்ணுங்க. வாடிக்கையாளர்கள் கிட்ட பேசும்போது வார்த்தையில ரொம்ப நிதானம் தேவை. உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு தேவையில்லாத வேலைப்பழு வந்து சேரலாம். சக ஊழியர்களோட ஈகோ பிரச்சனைகளை தவிர்த்திடுங்க. பண விஷயத்துல யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க. கடன் கொடுக்கவும் வேண்டாம். குடும்பத்துல சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட கோபம் வரலாம். அதனால நீங்க தான் ரொம்ப பொறுமையா விட்டு கொடுத்து போகணும். வெளியூர் பயணங்களை முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்திடுங்க. வண்டி வாகனங்கள்ல போகும்போது ரொம்ப கவனமா இருங்க, வேகம் வேண்டாம். இன்னைக்கு நாள் முழுக்க இறை வழிபாட்டுல மட்டும் உங்க கவனத்தை செலுத்துங்க. அதுதான் உங்களை காப்பாத்தும். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் சிவபெருமான். அதிர்ஷ்ட நிறம் வெண்மை. அதிர்ஷ்ட எண்கள் 2, 7. மிதுன ராசி அன்பர்களே, ராசி அதிபதி புதபகவான் காயத்ரி ஓம் கஜத்வஜாய வித்மஹே சுகஹஸ்தாய தீமஹி தன்னோ புத பிரசோதயாத். அன்பான மிதுன ராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு ரொம்பவே லக்கான நாளுங்க. உங்க புத்திசாலித்தனத்தால பல காரியங்களை சுலபமா சாதிச்சுக்க போறீங்க.
ஒரு முக்கியமான பிரச்சனைக்கு நீங்க சொல்ற யோசனைய எல்லாரும் கைத்தட்டி ஏத்துக்குவாங்க. உறவினர்கள் மத்தியில உங்களோட மதிப்பும் மரியாதையும் பல மடங்கு உயரும். வெளியூர்ல இருந்து ஒரு முக்கியமான தகவல் வந்து உங்களை சந்தோஷப்படுத்தும். வியாபாரத்துல இன்னைக்கு போட்டிகளை சாமர்த்தியமா சமாளிச்சு நல்ல லாபம் பாப்பீங்க. குறிப்பா தகவல் தொடர்பு, கமிஷன் தொழில் செய்யறவங்களுக்கு இன்னைக்கு அமோகமான வருமானம் காத்துக்கிட்டு இருக்கு. உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு அடுத்த கட்ட பதவி உயர்வுக்கான பேச்சுவார்த்தைகள் இன்னைக்கு நடக்கும். பணவரவு சீரா இருக்கும், சேமிப்பு உயரும். குடும்பத்துல இளைய சகோதரர்கள் வழியில இருந்து ஒரு விசேஷமான உதவி கிடைக்க வாய்ப்பிருக்கு. பிள்ளைகள் படிப்புல அதிக அக்கறை காட்டுவாங்க, அவங்களுக்கு தேவையான உதவிகளை செய்வீங்க. வாழ்க்கை துணை உங்களுக்கு ரொம்ப பக்கபலமா இருப்பாங்க. ஆரோக்கியம் ரொம்ப சூப்பரா இருக்கும். இருந்தாலும் வெளியிடங்கள்ல கண்டதை சாப்பிடுறத கொஞ்சம் தவிர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் மகாவிஷ்ணு. அதிர்ஷ்ட நிறம் பச்சை. அதிர்ஷ்ட எண்கள் பை 9. கடகராசி அன்பர்களே, ராசி அதிபதி சந்திர பகவான். காயத்ரி ஓம் பத்மத்வஜாய வித்மஹே ஹேமரூபாய தீமஹி தன்னோ சந்திர பிரசோதயாத். அன்பான கடகராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு மனசு ரொம்ப அமைதியாவும் நிம்மதியாவும் இருக்குங்க. ரொம்ப நாளா போட்டு மனச குழப்பிக்கிட்டு இருந்த ஒரு பெரிய விஷயத்துக்கு இன்னைக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும். ஆன்மீகத்துல ஈடுபாடு அதிகரிக்கும், அதனால பெரிய மகான்களை தரிசனம் பண்ற பாக்கியம் கிடைக்கும். மத்தவங்களுக்கு உதவி செய்யணுங்கிற எண்ணம் இன்னைக்கு உங்க மனசுல அதிகமா இருக்கும். வியாபாரத்துல இன்னைக்கு வாடிக்கையாளர்கள் கூட்டம் சீரா இருக்கும். குறிப்பா உணவுப் பொருட்கள், விவசாயம் சம்பந்தமான தொழில் செய்யறவங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு எந்த பெரிய நெருக்கடியும் இல்லாம வேலைகள் ரொம்ப ஸ்மூத்தா நடக்கும். பணவரவு ரொம்ப திருப்தியா இருக்கும். திடீர்னு ஒரு அதிர்ஷ்ட பணம் உங்க கைக்கு வந்து சேரும். குடும்பத்துல ரொம்ப மகிழ்ச்சியான சூழல் நிலவும். சொந்தக்காரங்க வீட்டுக்கு வந்து உங்களை சந்தோஷப்படுத்துவாங்க. கணவன் மனைவிக்குள்ள அன்பும் அந்யோன்யமும் அதிகரிக்கும். ஆரோக்கியம் ரொம்ப சூப்பரா இருக்கும். மனக்கவலைகள் எல்லாம் காணாம போயிடும். வீட்ல சாயங்கால நேரத்துல விளக்கேத்தி சாமி கும்பிடுறது மனசுக்கு இன்னும் நிம்மதியை தரும். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் விஷ்ணு துர்க்கை. அதிர்ஷ்ட நிறம் ரோஸ் நிறம். அதிர்ஷ்ட எண்கள் 1, 4. சிம்மராசி அன்பர்களே, ராசி அதிபதி சூரிய பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே பாசஹஸ்தாய தீமஹி தன்னோ சூரிய பிரச்சோதயாத். அன்பான சிம்மராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கே உரிய கம்பீரமும் தன்னம்பிக்கையும் ரொம்பவே அதிகமா இருக்குங்க. நீங்க எடுக்கிற முடிவுகள் எல்லாம் 100க்கு 100 சரியா அமையும். சமுதாயத்துல பெரிய அந்தஸ்துல இருக்கிறவங்களோட நட்பு இன்னைக்கு உங்களுக்கு தானா கிடைக்கும். எந்த ஒரு காரியத்திலையும் தைரியமா முன்னின்று நடத்தி வெற்றி பெறுவீங்க. வியாபாரத்துல இன்னைக்கு லாபம் வழக்கத்தை விட பல மடங்கு அதிகமா இருக்கும். புதுசா ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக வாய்ப்பிருக்கு. உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு நிர்வாக தரப்புல இருந்து ஒரு பெரிய பாராட்டு கிடைக்கும். உங்க திறமைய பார்த்து சக ஊழியர்களே ஆச்சரியப்படுவீங்க. பணத்தட்டுப்பாடுங்கிற பேச்சுக்கே இன்னைக்கு இடமில்ல. ரொம்ப தாராளமா செலவு செய்வீங்க. குடும்பத்துல ரொம்ப அமைதியான சந்தோஷமான சூழல் நிலவும். வீட்ல இருக்கிற பெரியவங்க கிட்ட ஆசி வாங்குவீங்க. அவங்க சொல்ற அறிவுரைகளை மனசார ஏத்துக்குவீங்க. பிள்ளைகள் உங்க பேச்ச கேட்டு நடந்து பெருமை தேடி தருவாங்க. ஆரோக்கியம் ரொம்ப நல்லா இருக்கும். இன்னைக்கு உங்களை யாராலையும் அசைக்க முடியாதுங்க. வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் சாய்பாபா. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு. அதிர்ஷ்ட எண்கள் 1, 9. கன்னிராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி ஓம் கஜத்வஜாய வித்மஹே சுகஹஸ்தாய தீமஹி தன்னோ புத பிரசோதயாத். அன்பான கன்னிராசி நேயர்களே, இன்னைக்கு உங்க அறிவு கூர்மைக்கு ஒரு பெரிய சவால் வந்து அதுல நீங்க ஈஸியா ஜெயிக்க போற நாளுங்க. உங்க மனசு ரொம்ப தெளிவா இருக்கும். எதையும் அறிவுபூர்வமா சிந்திப்பீங்க. பழைய நண்பர்களை திடீர்னு சந்திச்சு பழசையெல்லாம் பேசி சிரிப்பீங்க. அது உங்களுக்கு ஒரு பெரிய ரிலீஃபா இருக்கும். ரொம்ப நாளா ஒரு விஷயத்துல முடிவெடுக்க முடியாம திணறிட்டு இருந்தீங்கன்னா இன்னைக்கு சரியான முடிவை எடுப்பீங்க. தொழில் ரீதியா பார்த்தா வியாபாரத்தை விரிவுபடுத்துறதுக்கான எண்ணங்கள் மேலோங்கும். ஷேர் மார்க்கெட்ல முதலீடு செஞ்சிருந்தா இன்னைக்கு நல்ல லாபம் பார்க்கலாம். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு கொடுத்த வேலையை சீக்கிரமாவே செஞ்சு முடிச்சிட்டு ரிலாக்ஸ் பண்ணுவீங்க. பணவரவு இன்னைக்கு திருப்தியா இருக்கும். திடீர்னு ஒரு அதிர்ஷ்ட பணம் உங்க கைக்கு வந்து சேரும். குடும்பத்துல ஒற்றுமை பல மடங்கு கூடும். வாழ்க்கை துணையோட மனசை புரிஞ்சுக்கிட்டு ரொம்ப அன்பா நடந்துப்பீங்க. அவங்களுக்கு பிடிச்ச இடத்துக்கு கூட்டிட்டு போவீங்க. பிள்ளைகள் படிப்புல ஒரு நல்ல முன்னேற்றம் தெரியும். ஆரோக்கியம் நல்லா இருக்கும். இருந்தாலும் வெளியிடங்கள்ல கண்டதை சாப்பிடுறத கொஞ்சம் தவிர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் வெங்கடாச்சலபதி. அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். அதிர்ஷ்ட எண்கள்
5, 4. துலாம் ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி. ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே தனுர் அஸ்தாய தீமஹி தன்னோ சுக்ர பிரசோதயாத். அன்பான துலாம் ராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு ரொம்பவே கலகலப்பான சந்தோஷமான நாளுங்க. உங்களை சுத்தி இருக்கிறவங்க கிட்ட உங்களுக்கு நல்ல மதிப்பும் மரியாதையும் கூடும். தடைபட்டு கிடந்த பணம் இன்னைக்கு மொத்தமா உங்க கைக்கு வந்து சேரும். கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு ஒரு பெரிய வாய்ப்பு தேடி வந்து வாழ்க்கையில ஒரு நல்ல திருப்பத்தை கொடுக்கும். வியாபாரத்துல இன்னைக்கு லாபம் கொட்டும். கலைப்பொருட்கள், அழகு சாதன பொருட்கள் வியாபாரம் செய்யறவங்களுக்கு இன்னைக்கு நல்ல வருமானம் காத்துக்கிட்டு இருக்கு. உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு சக ஊழியர்களோட ஒத்துழைப்பு முழுமையா கிடைக்கும். வருமானம் தாராளமா இருக்கும். அதனால சந்தோஷமா ஆடம்பர செலவுகள் பண்ணுவீங்க. குடும்பத்துல அந்யோன்யம் ரொம்ப அதிகமா இருக்கும். காதலிப்பவர்களுக்கு இன்னைக்கு மனசுக்கு பிடிச்ச சம்பவங்கள் நிறைய நடக்கும். வீட்ல இருக்கிற பெரியவங்க உடல் நலத்துல கொஞ்சம் அக்கறை காட்டுவீங்க. ஆரோக்கியம் ரொம்ப நல்லா இருக்கும். முகத்துல ஒரு தனி பொலிவும் அழகும் கூடும். இன்னைக்கு நாள் முழுக்க உங்க முகத்துல சிரிப்பு இருந்துகிட்டே இருக்கும். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் சரஸ்வதி தேவி. அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீலம். அதிர்ஷ்ட எண்கள் 6, 2. விருச்சிக ராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி. ஓம் வீரத்வஜாய வித்மஹே விக்னஹஸ்தாய தீமஹி தன்னோ பௌமः பிரச்சோடயாத். அன்பான விருச்சிக ராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு தைரியமும் வீரமும் அபரிமிதமா கூடுற நாளுங்க. எதையா இருந்தாலும் பார்த்துக்கலான்னு ஒரு பெரிய தன்னம்பிக்கையோட இன்னைக்கு களமிறங்குவீங்க. நிலம் மற்றும் சொத்து சம்பந்தமான விவகாரங்கள்ல உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கும். இளைய சகோதரர்கள் உங்களுக்கு ரொம்ப உறுதுணையா தோள் கொடுத்து உதவுவாங்க. தொழில்ல இன்னைக்கு அதிரடியான சில மாற்றங்களை செய்வீங்க. அது உங்களுக்கு பெரிய லாபத்தை அள்ளித்தரும். கட்டுமான தொழில்ல இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு ஒரு பெரிய ஆர்டர் கிடைக்க வாய்ப்பிருக்கு. உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு புதிய பொறுப்புகள் தேடி வரும். அதை சிறப்பா செஞ்சு முடிப்பீங்க. பணவரவு ரொம்ப சீரா இருக்கும். குடும்பத்துல எல்லாரும் உங்க கட்டுப்பாட்டுக்குள்ள இருப்பாங்க. உங்க பேச்சுக்கு மதிப்பு இருக்கும். சொந்த ஊருக்கு போறதுக்கான திட்டங்களை போடுவீங்க. ஆரோக்கியத்துல நல்ல முன்னேற்றம் இருக்கும். ரொம்ப சுறுசுறுப்பா செயல்படுவீங்க. கோவத்தை மட்டும் இன்னைக்கு கொஞ்சம் கட்டுப்படுத்துங்க. நிதானமா பேசினா எல்லாத்துலயும் ஜெயம்தான். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் முருகப்பெருமான். அதிர்ஷ்ட நிறம் செம்பு நிறம். அதிர்ஷ்ட எண்கள் 9, 3. தனுசு ராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி. ஓம் விருஷபத்வஜாய வித்மஹே கிருணிஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரசோதயாத். அன்பான தனுசு ராசி நேயர்களே, இன்னைக்கே உங்க ராசிநாதனான குரு பகவானுக்கு உகந்த வியாழக்கிழமைங்கிறதால உங்களுக்கு இன்னைக்கு எல்லாமே சுபமா நடக்கும் நாளுங்க. நீங்க செய்யற ஒவ்வொரு காரியமும் உங்களுக்கு பெரிய பலனையும் மரியாதையும் தேடித்தரும். பெரியவங்களோட ஆசி உங்களுக்கு முழுமையா கிடைக்கும். ரொம்ப நாளா தடைபட்டிருந்த சுப காரியங்கள் இன்னைக்கு கைகூடி வரும். வியாபாரத்துல இன்னைக்கு லாபம் அபரிமிதமா இருக்கும். புதுசா கிளைகள் தொடங்கணும்னு நினைக்கிறவங்க இன்னைக்கு அதுக்கான பேச்சுவார்த்தைகளை தொடங்கலாம். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வுக்கான நல்ல தகவல் இன்னைக்கு கிடைக்கும். வெளிநாடு போக முயற்சி பண்றவங்களுக்கு இன்னைக்கு சாதகமான பதில் கிடைக்கும். பணத்தட்டுப்பாடு இருக்காது. குடும்பத்துல மகிழ்ச்சி நிரம்பி வழியும். உறவினர்களோட இருந்த பழைய மனக்கசப்புகள் எல்லாம் நீங்கி ஒருத்தருக்கொருத்தர் உதவியா இருப்பீங்க. வீட்ல ஏதாவது சுபகாரியம் நடத்தலாமான்னு குடும்பத்தோட உட்கார்ந்து சந்தோஷமா பேசுவீங்க. ஆரோக்கியம் சூப்பரா இருக்கும். மனசுல ஒரு புது வசந்தம் வீசும். குடும்பத்தோட கோவிலுக்கு போயிட்டு வர்றது ரொம்ப நல்லது. வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் தக்ஷிணாமூர்த்தி. அதிர்ஷ்ட நிறம் தங்க நிறம். அதிர்ஷ்ட எண்கள் 3, 5. மகர ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி. ஓம் காகத்வஜாய வித்மஹே கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ சனி பிரச்சோதயாத். அன்பான மகர ராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு பொறுமை ரொம்ப தேவையான நாளுங்க. உங்க உழைப்புக்கு ஏத்த பலன் இன்னைக்கு தாமதமானாலும் நிச்சயமா உங்களுக்கு வந்து சேரும். அதனால அவசரப்பட வேண்டாம். கடந்த சில நாளா இருந்த மன அழுத்தம் இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமா குறையும். பழைய நண்பர்கள் தேடி வந்து பேசுறது உங்களுக்கு பெரிய ஆறுதலா இருக்கும். வியாபாரத்துல லாபம் நிதானமா தான் இருக்கும். இரும்பு, இயந்திரம் சம்பந்தமான வியாபாரம் செய்யறவங்களுக்கு இன்னைக்கு ஓரளவு நல்ல லாபம் பார்க்கலாம். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு வேலைகள் அதிகமா இருக்கும். ரொம்ப கவனமா செஞ்சு முடிக்கணும். பணவரவு நிதானமா தான் இருக்கும். அதனால அனாவசிய செலவுகளை கொஞ்சம் குறைச்சுக்கோங்க. குடும்பத்துல அமைதி நிலவும்.
வாழ்க்கை துணையோட தேவைகளை புரிஞ்சுக்கிட்டு ரொம்ப பொறுமையா நடந்துப்பீங்க. விட்டு கொடுத்து போறது ரொம்ப நல்லது. வீட்ல பெரியவங்க உடல் நலத்துல கொஞ்சம் சிறப்பு கவனம் செலுத்துங்க. மூட்டு வலி மாதிரி பிரச்சனைகள் வரலாம். ஆரோக்கியம் சீரா இருக்கும். உடம்புக்கு போதுமான ஓய்வு கொடுங்க. வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் பைரவர். அதிர்ஷ்ட நிறம் கருப்பு. அதிர்ஷ்ட எண்கள் 8, 4. கும்பராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி. ஓம் காகத்வஜாய வித்மஹே கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ சனி பிரசோதயாத். அன்பான கும்பராசி நேயர்களே, இன்னைக்கே உங்களுக்கு அதிர்ஷ்ட காற்று பலமா வீசப்போகிற நாளுங்க. மனசு ரொம்ப தெளிவா இருக்கும். புதுசா ஐடியாக்கள் தோணும். நீங்க எடுக்க போற முடிவுகள் உங்க எதிர்காலத்துக்கு ரொம்ப உறுதுணையா இருக்கும். எதிர்பாராத ஒரு இடத்துல இருந்து உங்களுக்கு நல்ல செய்திகள் தேடி வந்து உங்க மனசை ரொம்ப சந்தோஷப்படுத்தும். புதிய மனிதர்களோட அறிமுகம் உங்களுக்கு பெரிய லாபத்தை தரும். வியாபாரத்துல இன்னைக்கு பெரிய அளவுல முன்னேற்றம் இருக்கும். தொழில்நுட்பம் சம்பந்தமான தொழில் செய்யறவங்களுக்கு கைமேல் பலன் கிடைக்கும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு உங்க திறமையை நிரூபிக்க ஒரு பெரிய வாய்ப்பு தேடி வரும். நீங்க தான் இன்னைக்கு ஆபீஸ்ல ஸ்டார். பணவரவு ரொம்ப தாராளமா இருக்கும். எதிர்பார்த்த பணம் வந்து சேரும். குடும்பத்துல சந்தோஷமான கொண்டாட்டங்கள் இருக்கும். உறவினர்களோட சேர்ந்து ஒரு விசேஷத்துல கலந்துக்க போவீங்க. அங்க உங்களுக்கு பெரிய மரியாதை கிடைக்கும். கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யம் ரொம்ப அதிகமா இருக்கும். ஆரோக்கியம் ரொம்ப நல்லா இருக்கும். உடம்புல இருந்த சோர்வு விலகி ஒரு புது எனர்ஜி பிறக்கும். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் ஆஞ்சநேயர். அதிர்ஷ்ட நிறம் அடர் நீலம். அதிர்ஷ்ட எண்கள் 8, 7. மீனராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி. ஓம் விருஷபத்வஜாய வித்மஹே கிருணிஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரசோதயாத். அன்பான மீன ராசி நேயர்களே, இன்னைக்கு உங்க மனசு ரொம்ப இலகுவா ரிலாக்ஸா இருக்குங்க. காலையில எழுந்ததுமே ஒரு பாசிட்டிவான எனர்ஜி உங்களை தொற்றிக்கொள்ளும். ரொம்ப நாளா இழுபறியா இருந்த ஒரு வேலை இன்னைக்கு சுமூகமா முடிஞ்சிடும். நீங்க கேட்காமலேயே உங்களுக்கு உதவிகள் தானா தேடி வரும். யாரோ செஞ்ச தப்புக்கு உங்களுக்கு கிடைச்ச கெட்ட பேர் இன்னைக்கு மாறிடும். வியாபாரத்துல இன்னைக்கு பழைய பாக்கிகள் சுலபமா வசூலாகும். தடைபட்டிருந்த தொழில் மறுபடியும் சூடு பிடிக்கும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு வேலைகள் அதிகமா இருக்கும். ரொம்ப கவனமா செஞ்சு முடிக்கணும். பணவரவு இன்னைக்கு உங்க எதிர்பார்ப்பை தாண்டி இருக்கும். அதனால கொஞ்சம் கடன்களை அடைச்சி நிம்மதி பெருமூச்சு விடுவீங்க. குடும்பத்துல ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பா பேசி சந்தோஷமா இருப்பீங்க. வாழ்க்கை துணை உங்களுக்கு ரொம்ப உறுதுணையா இருப்பாங்க. வீட்டை சுத்தம் படுத்துறது, அழகுபடுத்துறதுன்னு ரொம்ப சுறுசுறுப்பா இருப்பீங்க. ஆரோக்கியம் ரொம்ப சிறப்பா இருக்கும். ராத்திரி நிம்மதியான தூக்கம் வரும். இன்னைக்கு புதுசா எந்த ஒரு நல்ல காரியத்தையும் நீங்க தைரியமா தொடங்கலாம். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் விநாயகர். அதிர்ஷ்ட நிறம் எலுமிச்சை மஞ்சள். அதிர்ஷ்ட எண்கள் 3, 2. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.